நான் இலங்கையிலிருந்து முகமது ரிஸ்வான், இலங்கையில் உள்ள சில மதரசா மௌலவிகள் இந்த மதரசாக்களில் முழு நேர கற்றலில் ஈடுபடும் மாணவர்களை அடித்து காயப்படுத்திவிட்டு பின்வரும் கருத்தை பெற்றோர் பிள்ளைகளிடம் கூறுகின்றனர். ஆசிரியர்கள் அடித்து காயம் அந்த இடத்தை நரகம் தீண்டாது, இப்படி ஹதீஸில் வந்துள்ளது என்று கூறுகிறார்கள். இது உண்மையா அப்படின்னு கேட்குறார். அதாவது மதரசாவுடைய உஸ்தாதுமார்கள் இருக்காங்கல்ல, உலகத்தில் உள்ள எல்லா கல்வி கற்கிற ஆசிரியர்களும் இப்போ திருந்திட்டாங்க. இந்த மதரசா உஸ்தாதுமார்கள் திருந்தவே இல்லை. மாணவர்கள்ட்ட போய் சேர்த்திங்கன்னா அடி, என்ன நான்லாம் அவ்வளோ அடி வாங்கியிருக்கிறேன். அந்த மதரசாக்களில் சின்ன சின்ன விஷயம் என்ன செய்வாங்க, பெரம் எடுத்து பயங்கரமாக அடிப்பாங்க. இந்த மாதிரி அடித்தல் என்கிற ஒரு விஷயத்தில் அந்த உலமாக்கள் திருந்தவே இல்லை. மாணவர்கள்ங்கிறத அவன் பிள்ளை, நீ உன் பிள்ளை எப்படி அடிப்பியா, அவன் வீட்டில் பிள்ளை இது மாதிரி சேட்டை பண்ணி அடிப்பானா, அடிக்க மாட்டான். ஆனால் அந்த மதரசாவில் வந்துட்டாங்க, நம்மளை தவிர நம்ம ஓசியாக நம்ம சோறு போடுறோம், நம்ம கண்ட்ரோலில் இருக்காங்கிற மாதிரியான ஒரு மனசில் எண்ணத்தை இருத்தி கொண்டு மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. அந்த மாதிரியான அடியெல்லாம் நான்லாம் வாங்கியிருக்கிறேன். அந்த மாதிரி ஆசிரியர்களாக இருக்கிறவர்கள் அன்னைக்கு தான் இருந்துச்சுன்னு நினச்சி பார்த்தா உங்கள் இலங்கையிலேருந்து கேட்டிருக்கிறீங்க. இதே இலங்கையில் ஒரு மாணவன் அடித்த ஒரு ஆசிரியர் கொலை பண்ணிட்டாருன்னு இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரை இப்போ இராணுவ படை கைது தூக்கிட்டு போன காட்சியெல்லாம் பார்க்குறோம். மாணவனை அடித்தே சாவடிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த ஆசிரியர்கள் முதல்ல இந்த உலகத்தில் உள்ள மற்ற ஆசிரியர்லாம் கற்றுக்கிட்டாங்க, அடிக்கக்கூடாது, மாணவர்கள் அடித்தல் என்பது சட்டத்திலையும் குற்றமாக்கி வச்சுருக்கிறாங்க, அது தப்பு செய்யக்கூடாது. அவன் சின்னவன், மாணவர்னு சின்ன பயில்வோம், அவங்களுக்கு நம்ம அறிவுரை தான் சொல்லணும், அடிக்கிறதுங்கிறதுக்கு எந்த ஒரு ரைட்டும் கிடையாதுங்கிறத விளங்கிட்டாங்க. அஜர்த்துமார்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை அந்த பெற்றோர்களை நம்ப வைக்கிறதுக்காக வேண்டி ஆசிரியர் அடிக்கிறாருன்னு எதுவும் கேள்வியெல்லாம் கேட்டு வந்துடாதீங்க. எந்த இடத்துல ஆசிரியர் அடிக்கிறாரோ அந்த இடத்த நரகம் தீண்டாது, அந்த இடத்த மட்டும் தீண்டாட்டி மற்ற இடத்துல என்ன பரவாயில்லையா, அதில் என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல அடிச்சு விட்டாரு, இந்த இடம் நிறைய நரகத்தில் தீண்டலை, பாக்கி எல்லாம் எரியுது, இது பரவாயில்லையா, இது என்ன இப்படி ஹதீஸ் இருக்குமா? முதல்ல ஹதீஸ் இப்படி ஆசிரியர்கள் அடித்து காயம் அந்த இடத்தை நரகம் தீண்டாது, மொத்தமாக மனுஷனை நரகம் தீண்டாதுன்னு வந்தால் தான் அது இஸ்லாமிய சட்டம். அது வணங்குதா, ஒரு குறிப்பிட்ட இடத்த தீண்டாதுன்னு வந்தால் அது தீண்டாதனால எந்த ஒரு நன்மையும் அவனுக்கு கிடையாது. வணங்குதா, இங்கே மட்டும் எனக்கு அடியான்னு அடிக்கிறான், இந்த இடத்த மட்டும் அடிக்காமல் விட்டுட்டான், அந்த இடத்துல அடிக்கலை அப்படின்னு நினைப்பீங்களா? அட மொத்தமாக அடிச்சு விழாவாரி ஆக்கிடுறாடா, ரத்த கலரி ஆக்கியிருக்கானாடா, இருந்தாலும் இந்த இடத்துல அடிக்கலையில அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ நரகம் தீண்டாது, இந்த இடத்துல அடிச்சுட்டு அங்கே பாயிண்ட் வச்சு என்ன செய்யாதான், நரகம் தீண்டாதான் இப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு ஹதீஸை சொல்லி பயங்காட்டி ஆசிரியர் அடித்தாருன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க இப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்படி ஒரு ஹதீஸு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நான் தேடி பார்த்த வகையில் இப்படி இட்டுக்கட்டினப்பட்ட ஹதீஸு கூட கிடைக்கல. தேடி பார்த்த வகையில் இட்டுக்கட்டின ஹதீஸாச்சும் இருக்குதான்னு பார்த்தா என்ன இல்லை, அப்படி ஒரு ஹதீஸை காணவில்லை. அப்போ நரகம் தீண்டாதுன்னு சொல்லி ஆசிரியர் அடித்தால் நரகம் தீண்டாது கிடையாது. ஆனால் நமக்கு என்ன கிடைக்கிறது, ரசூலுல்லாஹ் யாரையும் அடித்ததே கிடையாது அப்படின்னு வருகிறது. வேலைக்காரன் அடித்தது இல்லை, அடிமை அடித்தது இல்லை, பெண்கள் அடித்தது இல்லை, போர்க்களத்தில் தவிர வேறு எந்த இடத்துல என்ன செஞ்சதில்லை, அடித்தல்ங்கிற செயலை ரசூலுல்லாஹ் செஞ்சதே இல்லை அப்படின்னு வருகிறது. சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று வருகிறது. யார் சிறுவருக்கு இரக்கம் காட்டல அவன் நம்ம சேர்ந்தவன் இல்லை. மல்லம் இரகம் சகைரனா ஃபலைஸ மின்னா, ஒரு சிறுவருக்கு இரக்கம் காட்டலைன்னா அவன் நம்ம சேர்ந்தவன் இல்லை, இப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த மாணவர்கள் அடித்தல் என்பதை ஊக்குவிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் மார்க்கத்தில் கிடையாது. அடிக்கிறதை ஊக்குவிக்கிறதுன்னா இந்த மார்க்கத்தில் எப்போ ஒரு மனிதனுக்கு சட்டம் அமுலாகும் என்பதற்கு அந்த பருவம் அடைதல்ங்கிற ஒரு கண்டிஷனை போட்டு வச்சுக்கிற மார்க்கம் இது. அவன் தொழுவாட்டா கூட எல்லாம் கேட்க மாட்டாங்கும் போது 10 வயசில் உள்ளவன் தொழுவாட்டி எல்லாம் கேட்பானா, நோன்பு கேட்டு கேட்பானா? பருவ வயசு அடைகிறதுக்கு முன்னாடி உள்ளவன் எந்த ஒரு இபாதத்துமே செய்யவே இல்லை என்று எல்லாம் கேள்வி கேட்பானான்னா கேட்க மாட்டான். காஃபிருடைய பிள்ளையாக இருந்தால் கூட கேட்க மாட்டாங்க. அவங்களாம் சொர்க்கவாசிகள். காஃபிருடைய பிள்ளையா இருந்த மூத்தா போயிட்டான்னு வைங்க, அவன் கூட எங்கே போயிடுவான், சொர்க்கத்துக்கு போயிடுவான். அல்லாஹ் அப்படி ஒரு நிலையை அவன் கருணை காட்டக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு போய் இவங்க திமுறை காட்டி என்ன செய்கிறாங்க, ஆசிரியர் அடிக்கிறாங்க. அடிக்கவே கூடாது. பிள்ளைகளை அடிக்கிறதுங்கிறது கூடவே கூடாது. உன் பிள்ளை நீ அடிப்பியா அப்படி சிந்திக்கணும். உன் பிள்ளை அடிக்காட்டா கூட இவனு போய் அடிக்கலாமா சிந்திக்கணும். அதனால் அடித்தல் என்பது ஊக்குவிக்கிற மாதிரியான ஒரு ஹதீஸு கிடையாது. தப்பான விஷயம், அடிக்கக்கூடாது. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள்லையும் இது குற்றம். உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும், இலங்கை, இந்தியா உட்பட எல்லா நாடுகள்லையும் மாணவர்கள் அடித்தல்ங்கிறது அந்த மாணவர் சிறுவர்கள் புகார் அளிக்கிற இடத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணி விட்டான்னா போதும், ஆசிரியர் தூக்கிட்டு போயிடுவான். நீங்கள் விளங்காமல் அடிச்சிங்கன்னு சொன்னால்
ஆசிரியராக இருக்கக்கூடிய விளங்கிக்கிறங்க. இப்போ எல்லாம் அந்த சைல்டுக்காக வேண்டி நம்பர் போட்டிருக்காங்க இந்தியாவிலையெல்லாம். அந்த நம்பருக்கு ஒரு ஃபோனை மட்டும் ஃபோன் போட்டாலும் போதும், என்ன இந்த ஆசிரியர் அடிச்சுட்டாருன்னா அடுத்த செகண்ட் அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஆசிரியரை தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் குழந்தைகளை சிறுவர் அடிக்கிறதுக்கு அனுமதி உலகத்துலேயும் கிடையாது, மார்க்கும் அதை வந்து ஊக்குவிக்க கிடையாது. இது நரகத்தீண்டாதுங்கிற விஷயம் வந்து அது இவங்களா உண்டாகி கொண்டு ஒரு கப்ஸா தான் இது முதலைங்கிறது.